ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அந்த வார்த்தையை வந்து இமேஜின் பண்ணுங்க. ஸோ வில்லேஜ்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன மாதிரி பிக்சர் வருது? பச்சை பசேர்னு அந்த விவசாயம் லேண்ட் இருக்குல்ல, லேண்ட் ஞாபகம் வரலாம், இல்லை ஒரு சின்ன ரோடு ஞாபகம் வரலாம், ரெண்டு பக்கம் மரங்கள் அது ஞாபகம் வரும்ல. பட் ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற வில்லேஜ் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆந்திராவில் இருக்கிற விஜயவாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு வில்லேஜ், பேர் வந்து கண்டப்பள்ளி. அடிக்கடி அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய லாரிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்றது அப்புறம் பார்க்கலாம். பட் அந்த ஊரில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. நைட் அந்த ரோட்டில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ரோடை கிராஸ் பண்ணும்போது, அவங்க வில்லேஜ்லக்குள்ளே இருக்கிற ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்து வேகமாக அடிச்சு இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ இது வந்து அந்த ஊருக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குச்சு. இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது அந்த வில்லேஜோட அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்குது, லாரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது, பசங்க ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. இது வந்து டே டைம். நைட் யோசிச்சு பாருங்க, வில்லேஜ் மக்களுக்கு ஒரு பயம் வரும்ல. மேபி நாளைக்கு நைட்டு நம்ம பசங்க விடும்போது கூட அந்த லாரி அடிச்சிடலாம்ல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இறந்து போனாங்கல்ல, இந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. லாரி டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக கேஸ் போட்டோம், அந்த கேஸ் நிற்கல. ஈவன் விட்னஸ் இருந்தோம், 4-5 விட்னஸ் இருந்தோம், அந்த டிரைவரை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. சரி, ஆக்சுவலாக அந்த டிரைவர் மேலே ஒரு தப்பு, அது வேற ஒரு பாயிண்ட். பட் இந்த ஆங்கிள் யோசிக்கலாம், அந்த லாரி வந்து மோதுச்சுல, அது விஷயம் கிடையாது. இந்த ஊருக்குள்ள லாரி ஏன் வரணும்? லாரி வந்து பைபாஸ்லேயே போகலாம்ல. ஒரு வில்லேஜுக்குள்ளே வருதுன்னா அது ஒரு ரீசன் இருக்குல்ல. இந்த லாரியோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த லாரியோட பேக் ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது அந்த லாரி வந்து எங்கே போகுது? அந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஏதோ ஒரு பொருளை ஏற்றிட்டு போகுது. அந்த ஃபேக்ட்ரி பேர் வந்து சென்டினி பயோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி வந்து எதை உற்பத்தி பண்ணுதுன்னா, அனிமலுக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் இருக்குல்ல, ஃபுட் இருக்குல்ல, அது ரெடி பண்ணுது. இது ஒன்று. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஃபேக்ட்ரி வந்து எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுது. எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கீம் இல்லை பாலிசி நேஷனல் கவர்மெண்ட் போட்டது எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்களே. இந்தியாவில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்ளம் பொல்யூஷனா. அதாவது நம்ம வண்டி யூஸ் பண்ணுறோம்ல, பைக்கு, கார் எல்லாமே அதை யூஸ் பண்ணுறோம். பெட்ரோல், டீசலா இது பயன்படுத்துகிற என்ன ஆகும்? இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுமா? ஸோ குளோபல் ஹீட் ஆகுமா? ஸோ இந்தியா என்ன முடிவு பண்ணியிருக்கு குளோபல் லெவலில்? நாங்கள் ஃபியூச்சரில் 2025 2030 முடிஞ்ச அளவுக்கு இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுறது குறைக்கிறோன்னு பிளான் இருக்குல்ல. அதை எப்படி பிளான் பண்ணலாம்? பெட்ரோலுக்கு பதில் க்ளீன் எனர்ஜியை பயன்படுத்தலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால், அதாவது கரும்பு, அரிசி, கார்னு, மெய்ஸ், மக்காச்சோளம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருவாக்குற லிக்விட் இருக்குல்ல, அதெல்லாம் எத்தனால். கரெக்டாக இந்த லிக்விட் வந்து கொஞ்சம் க்ளீன் எனர்ஜி, அதாவது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் எமிட் பண்ணாது. ஸோ பெட்ரோல் இருந்து நம்ம எதுக்கு ஷிஃப்ட் ஆகணும்? எத்தனாலுக்கு ஷிஃப்ட் ஆகணும். பட் ஃபுல்லாக 100% எத்தனாலுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான டெக்னாலஜி இந்தியா கிட்ட கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம்னா, அந்த 1 லிட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 10% எத்தனால மிக்ஸ் பண்ணிடலாம், அதாவது பிளெண்ட் பண்ணலாம். ஒரு 10% 20% எத்தனால வந்து பெட்ரோலை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணால் கூட கொஞ்சம் பொல்யூஷன் குறையும் இல்லை. ஸோ அதான் நம்ம டார்கெட். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இப்போ எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரி உருவாக்கணுமா? அப்போ அந்த எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் ஒரு ஃபேக்ட்ரி தான் இப்போ ஆந்திராவில் பார்க்குற ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிக்கோ அப்படின்னு ஜென்ரலாக விடல, சில ரூல்ஸ் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரினாலே அது எந்த கேட்டகரியில் வரும்னா, ரெட் கேட்டகரியில் வரும். அதாவது அதோட ஸ்கோர் வந்து 60 இருக்கும், 60%. அதாவது பொல்யூஷன் வந்து அதிகம் உருவாக்குற ஒரு ஃபேக்ட்ரி. அப்போ ஒரு வில்லேஜ் நியர்பை நீ ஒரு ஃபேக்ட்ரி வைக்க போறேன்னா, எத்தனால் ஃபேக்ட்ரி வைக்க போறேன்னா, கண்டிப்பாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமல் வைக்கக்கூடாது. இது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு கண்டிஷன், 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் சிஸ்டம். அதாவது உங்களோட ஃபேக்ட்ரியிலிருந்து கண்டிப்பாக 0% கூட அந்த பாய்சனஸ் லிக்விட் வந்து வெளியே வரக்கூடாது. உன்னோட ஃபேக்ட்ரி வேஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? நீ ரீசைக்கிள் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்பணும். இப்போ இந்த ஃபேக்ட்ரிக்கு வரலாம். இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு 200 கிலோ லிட்டர் எத்தனால் உருவாக்குறதுக்கு 365 டன் ஆஃப் புரோக்கன் ரைஸ், கார்னு, மெய்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளோ டன்னை வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு டே சப்ளை பண்ணுமா? சப்ளை பண்ணுறது யாரு? லாரியா? அந்த லாரி வந்து ஃபேக்ட்ரிக்கு ஈஸியாக போகிற ஒரு ஷார்ட்கட் ரூட்டு தான் கண்டேப்பள்ளி வில்லேஜ். ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குறது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது தானே. அப்புறம் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்னா, அந்த ஃபேக்ட்ரி நடத்துகிற முறைகள் இருக்குல்ல, இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாரி வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு எந்த ரூட்டில் வேணால் போகலாம். பட் என்ன பண்ணுது? ஷார்ட்கட்டுக்காக வில்லேஜுக்குள்ள போதில்ல. அப்போ ஒரு சேஃப்டி மிஸ் ஆகுதா? ஸோ வில்லேஜ் பீப்புளோட சேஃப்டி ரிஸ்க் இது ஒரு காரணம். ரெண்டாவது, ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அந்த கசிவு நீர் இருக்குல்ல, அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து அந்த வில்லேஜில் போக விட்டுருவாங்களா? அட்லீஸ்ட் அந்த வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த கழிவு அப்படியே அனுப்பிடுவாங்களா? பட் வில்லேஜோட எக்கனாமி இது அக்ரிகல்ச்சர் தானே, லேண்ட் தானே எக்கனாமி. இந்த ஃபேக்ட்ரி உருவாக்குற வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த லேண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இந்த வில்லேஜோட எக்கனாமி என்ன ஆகுது? பாதிக்கப்படுது. அதனால தான் பிரச்சனை. ஸோ இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் வாட்டர் வந்து அந்த கெனல் வாட்டர், அதாவது விவசாயிக்கு தேவையான வாட்டர் இருக்குல்ல, கெனல் வாட்டர், அதில் மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூட்டடாக மாறிடுமா? அந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினா கிராப்ஸ் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடுமா? ஸோ இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் கிடையாது, இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டிஸ் தான் ப்ராப்ளம். அதாவது இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அது எங்கே இருக்கோ அந்த வில்லேஜோட ஈகோ சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து அந்த வில்லேஜில் இருக்கிற விவசாயிகளை இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க வில்லேஜில் பேடி கல்டிவேஷன் அவுட்புட் இருக்குல்ல, அது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் குறைஞ்சிருக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து 40 மூட்டை அரிசி உருவாக்குற நிலம் வந்து
இப்போ ஜஸ்ட் 10 மூட்டை மட்டும்தான் அரிசியை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொல்யூட்டட் வாட்டரை லைஃப் ஸ்டாக், அதாவது ஆடுகள்லாம் குடிக்கும்போது இறந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக வில்லேஜ் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆந்திர பிரதேஷோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. பட் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இது பெருசாக எடுத்துக்கல. அப்படியே அத்தாரிட்டிஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அந்த ரெஸ்பாண்ட் வந்து போதுமானதாக இல்லை. ஸோ வேறு வழியே இல்லை. அந்த வில்லேஜ் மக்கள் எங்கே போகிறாங்கன்னா லோக் ஆயுத்தாக்கு போகிறாங்க. இதெல்லாம் இப்போ 2013 ஆரம்பித்த கேஸுங்க. ஸோ லோக் ஆயுத்தாக்கு போகிறாங்க. லோக் ஆயுத்தாக்கு போயிட்டு இந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ரி பற்றி ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. அந்த என்கொயரியில் வந்து நிறைய ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ் தெரிய வருது. 2013 2022 தான் இந்த ஃபேக்ட்ரி எதிர்த்து ஒரு என்கொயரி வச்சிருக்காங்க. அந்த என்கொயரியில் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த ஃபேக்ட்ரி வந்து தன்னோட கழிவுகளை கிணல்ல வந்து கலக்குது, எந்தவித ரீசைக்கிளும் பண்ணாமலே வேஸ்ட்டை வந்து கலக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. தி ஃபேக்ட்ரி இஸ் ரிலீசிங் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அஃப்ளூயன்ட் வித்தவுட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அதாவது ரீசைக்கிள் பண்ணாமலே அந்த இண்டஸ்ட்ரியல் அஃப்ளூயன்ஸை வந்து கலக்க விட்டுருக்காங்க. இதில் கிணல் வாட்டரில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபைண்டிங்கா. ரெண்டாவது முக்கியமான ஃபைண்டிங், இந்த வேஸ்ட் வந்து இந்த லேண்டில் கலந்து சாயிலுடைய செலினிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு லேண்டில் செலினிட்டி லெவல் அதிகமாக இருக்கனாலே அந்த பகுதியோட என்விரான்மெண்ட் வந்து டிகிரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஹை செலினிட்டி லெவல். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங், அந்த ஃபேக்ட்ரி வந்து எத்தனால் உருவாக்குறதுக்கு இந்த ரைஸு சுகர் கேன் பார்த்தோம்ல, இது மட்டும் யூஸ் பண்ணல, ஹை கெமிக்கல்ஸு பயன்படுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ அந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து சோடியமோட கண்டென்ட் இருந்தாலே பிளான்ட்ஸுக்கு ஹார்ம்ஃபுல். அதாவது செடியோட இலை இருக்குல்ல, அந்த இலை வந்து எரியும். பிளான்ட்டோட க்ரோத் இருக்குல்ல, ஹைட் இருக்குல்ல, அது வந்து கம்மியாக இருக்கும், ஸ்டண்ட்டாக இருக்கும். அதோட முக்கியமானது சாயிலோட ஸ்ட்ரக்சரையும் மாற்றும். அதாவது இப்படி தண்ணி ஊற்றினா அந்த சாயில் வந்து அப்சர்வ் பண்ணும்ல, அந்த அப்சர்வ் பண்ண முடியாது. அது பர்மியபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ரெடியூசிங் பர்மியபிலிட்டி, அதாவது அந்த சாயிலுக்குள்ளே வந்து காற்று உள்ளே போகாது, தண்ணி உள்ளே போகாது பிகாஸ் ஆஃப் ஹை சோடியம் கண்டென்ட். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் ஆந்திர பிரதேஷோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குல்ல, இந்த இன்ஃபார்மேஷனை ஏன் கண்டுபிடிச்சும் ஏன் மக்கள்கிட்ட சொல்லலை? லோக் ஆயுக்தா வந்து ஆந்திர பிரதேஷோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. இது ஒன்று. செகண்ட் பாயிண்ட், லோக்கல் லெவலில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அந்த லேண்டில் கிராப் டேமேஜ் ஆயிருக்கு, பட் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணல. லாஸ்ட் 10 இயர்ஸாகவே நீங்கள் அந்த கிராப் டேமேஜை அனலைஸ் பண்ணல, இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன டியூட்டியை பண்ணாங்க? இது கூடவே மண்டல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சிம்பிளாக எம்ஏஓ சொல்லுவோம்ல, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிராப்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ லோக்கல் அத்தாரிட்டியும் சரியில்லை, அந்த மண்டலோட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சரியில்லை, அடுத்த லெவல் போகிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சரியில்லை. அதனால தான் இத்தனை வருஷமா என்ன இருக்குது, அந்த ஊரில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் உருவாயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அந்த ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி அவருக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதானே கிணல் வாட்டர், இந்த கிணல் வாட்டர் தான் அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிடுச்சு, பொல்யூட் பண்ணிடுச்சா? இந்த பொல்யூட்டான கிணல் வாட்டர் என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஒரு ரிவரில் போய் ஜாயின் ஆகுது. கிருஷ்ணா ரிவர் தெரியும்ல, கிருஷ்ணா ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி முன்னேறு ரிவர். இந்த ரிவரில் போயிட்டு அந்த பொல்யூஷன் கலக்குதா? பட் இந்த ரிவர் தான் சில முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரிங்கிங் வாட்டராகவே சப்ளை ஆகுது. குண்டூர், கிருஷ்ணா, இந்த மாதிரி முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறது இந்த முன்னூறு ரிவர் தான். இந்த ரிவரை தான் அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்கு, பொல்யூட் பண்ணிருக்கா? ஸோ ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்ற நாலேஜ் இல்லாதனால தான் அதை வந்து சரி பண்ண முடியல. ஸோ இப்போ லோக் ஆயுக்தா சொன்னதுனால தான் ஆந்திர பிரதேஷோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணிருக்கு, அந்த கம்பெனி மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கு. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், உன்னோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே குறைச்சிருக்கு. என்விரான்மெண்ட் டேமேஜ் பண்ணதுனால அதுக்கான காம்பன்சேஷன் தரணும். 90 lakhs தரணுமா? இவ்வளோ காசு இப்போ தரதுக்கு அப்போ என்ன பண்ணிருக்கலாம், அந்த பொல்யூட்டட் வாட்டரை வந்து ரீசைக்கிளே பண்ணிருக்கலாம்ல. ப்ளஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியால் எவ்வளோ கிராப்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, அந்த கிராப்ஸ் டேமேஜ் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அசஸிங் தி கிராப் டேமேஜ். பட் ஆக்சுவலாக அசஸ் பண்ணி இன்னும் ரிப்போர்ட் வரதுக்கு டிலே ஆகுது. அப்போ டிலே ஆகுதுன்னா அப்போ அவரோட இந்த ப்ரொஃபஸரோட எஃபிஷியன்சியில் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதையும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பொல்யூஷன் உருவாக்குது, இது ஒரு இஷ்யூ. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வில்லேஜ் பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அது முதல்ல என்ன பண்ணுன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை வந்து அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்துக்கும். அதாவது கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். 1 லிட்டர் எத்தனால் நம்ம உருவாக்குறதுக்கு, அந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குறதுக்கு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும், 4 liters ஆஃப் வாட்டர் தேவைப்படும். அப்போ அந்த வாட்டருக்கு எங்கே போகுது, வில்லேஜில் இருக்கிற நிலத்தடி தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சி இண்டஸ்ட்ரி கொண்டு போகுது. இது ஆக்சுவலாக இந்த இந்து இருக்காங்களே, டேரெக்டாக அப்சர்வ் பண்ணும்போது ஒரு 8 பைப் லைன் வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகிறத வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறீங்க வில்லேஜ் பக்கத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வில்லேஜோட கிரவுண்ட் வாட்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ராஹிபிட்டிங் தி யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் தி நியர்பை ரீஜன் ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ். இதெல்லாம் ரூல்ஸ் அது. பட் ஆக்சுவலாக அந்த ரூல்ஸ் என்ன பண்ணல, அந்த இண்டஸ்ட்ரி ஃபாலோ பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டரும் இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டதுனால இப்போ என்ன ஆகும், சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அந்த வில்லேஜ்ல இப்போ வாட்டர் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணா சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட் சொல்லலாம். என்விரான்மெண்டல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். அதாவது என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் இல்லையா? இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனையே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் தான். அதாவது ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் கிடையாது. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கார்பரேட் தானே, கார்பரேட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல.
செல்ஃபாகவே ஒரு கார்ப்பரேட் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மூணாவது, ஒரு வில்லேஜ் நியர்பை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா அந்த வில்லேஜோட கம்யூனிட்டிக்கோ அந்த வில்லேஜோட ஈக்கோ சிஸ்டத்துக்கோ இந்த இண்டஸ்ட்ரியலால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம்ல, அந்த அசஸ்மெண்ட்டும் சரி கிடையாது. ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுனா பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்.